ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாரு. ரெட் கார்டு கொடுத்துட்டாரு, எல்லோ கார்டு கொடுத்துட்டாரு, குறும்படம் போட்டுட்டாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனா சொன்னான்னா அவனை போட்டு ஒரு பால் கார்டு கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு கிடைத்த தகவலின்படி அதுவும் பயங்கரமான தகவல். அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி தான் ஆகணும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் கடுப்பாக தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து லவ் கண்டென்ட், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதிரை அண்ட் எஃப்ஜே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் துஷாரா அண்ட் அரோரா சரியா? இந்த ரெண்டும் விஷத்தன்மை விட்ட ஒரு நச்சு பாம்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். லவ் கண்டென்ட்டுக்கும் லஸ்ட் கண்டென்ட்டுக்கும் பயங்கரமான ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. முதல் கட்டமாக விஜய் சேதுபதி அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது நடக்குது. ஓகே, ஆனால் எஃப்ஜேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருவாங்க, அப்புறம் வந்து விஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு வெங்காயம் இருக்காது. உரிக்க வார்னிங். அதுவும் ஆதிரையெல்லாம் வச்சு செஞ்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரி தகவல். ஓகே, ஸோ ஆதிரையும் இந்த லவ் கண்டென்ட்டும் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரோஸ்ட் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட நமக்கு கொடுத்த அப்டேட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் யார் எவிக்ஷன் அப்படிங்கிறப்ப ஏய் அப்சராவை தூக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ லைட்டாக கசியுது. ஏன்னா அப்சராவை அந்த ஒரு ஸ்டோரி சொல்ல வச்சாங்க பாருங்கள், அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அப்சராவை கொஞ்சம் தூக்கி விடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல தெரியுது. அதனால் அரோராவை சேவ் பண்ணி இன்னமும் வந்து கொஞ்சம் ஒரு பில்டப் ஏற்றுவோமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மக்களுடைய ஓட்டு, மகேசன் தீர்ப்பு. அரோராவை தூக்கி எறிகிறோம். எஃப்ஜேவை மார்னிங் சாங் பார்த்தீங்கல்ல, எவன்டா எனக்கு கஷ்டடி அதனால் அவன் கண்டிப்பாக வெளியேறுவான் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இப்போ அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தான் மெயினான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சேவ்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. எஃப்ஜே சேவ்டு ஃபஸ்ட்டு வித் ஹியூஜ் கிளாப்ஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவள் அழுதுட்டா. ஆதிரை வந்து கண்ணாலே காதல் பண்ணிட்டாடே. அவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஒட்டிகிட்டு இருக்கா எஃப்ஜேவை. இது அவன் வேற அந்த மூதையை வேற ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ஈத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டி மாலா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆம்பளை மாலா வடிவேலு, பொம்பளை மாலா ஆத்திரை அப்படின்ற மாதிரி ஈத்திரையை கூடயே ஒட்டிக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வாய்ப்புகள் மிக 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 கம்மி. ஓகே, ஸோ திவாகர் தான் கண்டிப்பாக முதல் சேவ் இருந்தால் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மக்களின் தீர்ப்புப்படி தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் த டைமென்ஷன் ஆஃப் த கேம். கமுருதினை ஃபஸ்ட் சேவ் பண்ணாங்கன்னா சும்மா அள்ளி தெளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எவனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு பல்ஸ். ஸோ விஜய் சேதுபதி ரொம்ப க்ளீனாக இருக்காப்புல. இந்த வட்டம் லவ் கண்டென்ட்டை போட்டு உரிக்க போகிறேன், அவனை பிதுக்க போகிறேன், பொழக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரெட் கார்டு, எல்லோ கார்டு, குறும்படம், பால் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜும்முன்னு வந்து எபிசோடை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வமான தகவல். ஓகே, சரி. எவிக்ஷன் மேட்ரு தீபாவளினால் நோ எவிக்ஷன் ஒரு போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ தீபாவளி பொங்கல் வேணால் தரோம், 4 ஸ்வீட் வேணால் தரோம், நக்கிட்டு போயிரு, இல்லை ஒரு பட்டாசு தரம் கொளுத்திட்டு போயிரு. ஆனால் நோ எவிக்ஷன் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். ஓகே, சரி. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சே. உங்களுக்கு அரங்கில் இருந்து ஏதாவது தகவல் இருந்தால் கேட்டிங்கன்னா அதை அதுக்கடுத்து நம்ம பேசுவோம். முதப்புறமா பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ஜேர்னலில் வந்து அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய ஆர்டிக்கல்லையும் வந்துருச்சு, விஜய் சேதுபதி அந்த லவ் கண்டென்ட்டு, லஸ்ட் கண்டென்ட்டை விரிச்சு நொறுக்கி கொலை பண்ண போகிறார். ஏன்னா பிக் பாஸுக்கு வெளியே வந்து தடை செய்ய வேண்டும்ன்ற மாதிரி போர்டெல்லாம் தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஒரு குரூப்பே வந்து உட்காந்துருக்கு. இன்னைக்கு சரியான போராட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் வந்து தலைவர் சட்டப்பேரவையில் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. வேறு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்ய வேண்டும், மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பரபரப்பாக இருக்காங்க. இந்நேரத்தில் நீ அரோராவை காப்பாற்றுன்னு ஏன் மௌனே கண்டி ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனாலேயே அரோரா அரகோரா அப்படின்ற மாதிரி சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை கிளி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. இன்றைக்கி அதுவும் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, தங்கச்சி சொன்னவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டவனே அவர் ஒரே வாரத்தில் போட்டு முடிச்சிட்டார் திவாகர். ஆமாம் அண்ணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா ஹஸ்பண்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனாலும் தப்பு தான் அண்ணே திவாகர் அண்ணே. 2 பேரும் மதுரைன்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் திவாகர் இந்த மாதிரி சில வார்த்தைகளை
சில பயன்பாட்டுத்தனம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது கரெக்டாக எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் மக்கள் அதிர வைக்க மாட்டாங்க. வேணா உன் கன்னத்தில் ஒரு அற வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.